இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் ரிசல்ட் வந்த பிறகு அதை எப்படிலாம் செக் பண்ணுறது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது வந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கான 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து மே மாதம் 3வது வாரத்தில் வெளியாகும் என்று கூறப்பட்டது. இது இதற்கு முன்பு ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது வந்த புதிய தகவலின்படி மே 3வது வாரத்தில் கண்டிப்பாக சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த ரிசல்ட் வந்த பிறகு எப்படிலாம் செக் பண்ணலான்னு பார்க்கலாம். சிபிஎஸ்சிக்கான 12th ரிசல்ட் இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ண முடியும். results.cbse.nic.in வெப்சைட்டில் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிபிஎஸ்சி results.nic.in வெப்சைட் மூலமாக செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிஜிலாக்கர் ஆப் அல்லது வெப்சைட் மூலமாக செக் பண்ணலாம். உமாங் மொபைல் ஆப் இருக்கும், அந்த மொபைல் ஆப் மூலமாகவும் உங்களுடைய ரோல் நம்பர் டேட்டா பற்றி என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ண முடியும். அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாகவும் சிபிஎஸ்சி 12 சொல்லி டைப் பண்ணி உங்களுடைய எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நம்பருக்கு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வரும். இந்த மெத்தட்லாம் நீங்கள் சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் செக் பண்ணலாம். வெப்சைட் மூலமாக மட்டும் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிசல்ட் வந்த பிறகு செக் பண்ணாத மெத்தட் தான் இது. உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு சிபிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா cbse.go.in வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிக்குன்னு இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா results.cbse.nic.in வெப்சைட் ஷோ ஆகும். 2036 ரிசல்ட் சொல்லிட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் மென்ஷன் இருக்காங்க. அதேமாரி 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ரிசல்ட் பப்ளிஷ் ஆன பிறகு வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர், உங்களுடைய ஸ்கூல் நம்பர், அட்மிட் கார்டு ஐடி, கேப்சா கோட் எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆரம்பிச்சிடும். இதுவே டிஜிலாக்கர் வெப்சைட் உமாங் ஆப்பில் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு ரோல் நம்பர் டேட்டா பற்றி யூஸ் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி தற்போது புதிதாக 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அதேமாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டும் ரோல் நம்பர் டேட்டா பற்றி யூஸ் பண்ணி நீங்கள் டிஜிலாக்கர் வெப்சைட் அல்லது உமாங் ஆப் மூலமாக செக் பண்ணலாம். இதுதான் ரிசல்ட் குறித்து முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ரெசிண்ட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கொண்டு வாங்க.